நமஸ்தே ஸ்கந்தசிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் உத்தராத்துக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான மாத்ருபாஷா பிரேம் அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். தாய்மொழி பற்று கவி பரீட்சை. இங்கே நமக்கு தாய்மொழி அப்படின்னு ஹிந்தியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவி பரீட்சை கவிஞரோட அறிமுகம். மாத்ருபாஷா பிரேம் பாரதேந்து ஹரிச்சந்திர கி கவிதா ஹே. மாத்ருபாஷா பிரேம் அப்படிங்கிறது பாரதேந்து ஹரிச்சந்திரோடைய கவிதை. வே ஆதுனிக் கால்கே அக்ரதூத் தே. இவர் நவீன காலத்தினுடைய வழிகாட்டியாக இருந்தார். கவிதா பரீட்சை. मातृभाषा के विकास से ही व्यक्ति और समाज का विकास होता है. ஒரு தாய்மொழியோட வளர்ச்சியில் தான் ஒரு பர்சனாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாமே வளர்ச்சி அடைகிறது. इसलिए भारतवासियों को अपनी भाषा को हीन नहीं मानना चाहिए. அதனால் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்கள் நம்முடைய தாய்மொழியை மட்டமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கவிதா கா சாராம்சர், கவிதையினுடைய சுருக்கம். अपनी भाषा की उन्नति के कारण ही हम हर क्षेत्र में उन्नति कर सकते हैं. நம்ம தாய்மொழியோட முன்னேற்றத்தின் காரணத்தினால தான் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே முன்னேற்றம் அடைய முடிகிறது. அப்படி பாஷா கா பூர்ண ஞான் ந ஹோனா ஏக் தோஷ் ஹே. நம்ம மொழியை பற்றின ஒரு முழு அறிவு இல்லாதது, ஒரு ஞானம் இல்லாதது ஒரு குறையே, அது ஒரு குற்றம். அங்கிரேசி பட்னே சே கோயி காரிய குஷல் ஹோ சக்தா ஹே. இங்கிலீஷ் படிக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய முடியுது. ஜப் देश का विकास होगा और सब देशवासियों का विकास होगा तभी वह असली विकास माना जाएगा. அதாவது எப்போ நம்ம நாடு வளர்ச்சி அடையுமோ, சப் தேஷ்வாசியோங்க விகாஸ் ஹோகா, நம்ம நாட்டில் உள்ள எல்லாரும் வளர்ச்சி அடைவாங்களோ அதுதான் உண்மையான முன்னேற்றமாக கருதப்படுது. அதாவது இங்கிலீஷை படித்து நம்ம மட்டும் முன்னேறிட்டே இருக்கோம், அது ஒரு வளர்ச்சி கிடையாது. நாடும் முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கோ சமஜ்னா சாஹியே கி, அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், மாத்ருபாஷா கி உன்னதி சேஹி, தாய்மொழியோட முன்னேற்றத்தில்தான் தேஷ் கி உன்னதி சம்பவ் ஹே, நாட்டினுடைய முன்னேற்றம் இயலும். ஜெய்சே வே அப்னே ஷரீர் கோ மஜ்பூத் பனாத்தே ஹேன் வைசே ஹி, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தன்னோட உடம்பை ஸ்ட்ராங் ஆக்குறானோ அப்படித்தான் அப்படி பாஷா கோபி மஜ்பூத் பனாவேங், நம்முடைய மொழியை கூட உறுதியாக்க வேண்டும். भारत के सभी लोग एक ही भाषा में बोलने लगेंगे तो, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே மொழியில் பேச ஆரம்பித்தால் சமஜ் பாயேங்கே கி, அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்னவென்றால், சப்கா விசார் ஏக் ஹி ஹே, எல்லாரோட கருத்தும் ஒன்றாகத்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஹம் அப்படி பாஷாமே ஜோ பாத் சுன்தே ஹேன், நாம் நம்ம மொழியில் எந்த விஷயத்தை கேட்குறோமோ அவர் படிக்கிறோமோ வஹ் பாத் ஹமாரே திமாக் பர், அந்த விஷயம் நம்மளோட மைண்டில் அங்கித் ஹோ ஜாத்தி ஹே, நல்லா ஆழமாக பதியும், இடம்பெறும், நம் மனதில் இடம்பெறும். ஹமாரே பாரத் மே விபின்ன பாஷாயங் போலி ஜாத்தி ஹே, நம்ம இந்தியாவில் பலதரப்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இஸ்லியே கை உபத்ரவ் பைதா ஹோத்தே ஹேன், அதனால் பல தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. விபின்னதாக்கோ தியாகர், அந்த வேற்றுமையை போக்கி ஏகதா லானி சாகிய, ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். இஸ்கேலியே, அதற்காகத்தான் ஏக் ஹி உப்பாய் ஹே, ஒரு ஐடியா இருக்கிறது, அதுக்கு ஒரு ஐடியா தான் இருக்கிறது. சப் லோக் ஹிந்தி சீக்கேங், எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அவுர் போலேங், பேச வேண்டும். தோ பின்னதா மிட் ஜாயேகி, அப்பொழுது வேற்றுமை அழிந்துவிடும். அவர் ஏகதா காயம் ரஹேகி, மேலும் ஒற்றுமை நிலைத்து இருக்கும். தும் லோக் ஹிந்தி கி உன்னதி கேலியே காம் கரோ, நீங்கள் அனைவரும் ஹிந்தியோட முன்னேற்றத்திற்காக வேலை செய்யுங்கள். விசேஷதா, பாரதேந்து ஜி ने हिंदी के विकास में भारत का विकास देखा. பாரதேந்து ஹிந்தியோட வளர்ச்சியில் இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்தாரு. காந்திஜி ने बाद को इस पर जोर दिया, காந்திஜி பிறகு இதை ஃபோர்ஸ் பண்ணார். தப் ஜாக்கர் பாரத் ஆஜாத் ஹுவா, அப்போ தான் இந்தியா விடுதலை அடைந்தது. தன்யவாத்.